வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பதிவில் நாம் BUSYWIN அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டேலிக்கு இணையான இந்தியன் பேஸ்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா A to Z உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு வேலை தேடுற நபராக இருக்கீங்க, உங்களுக்கு அக்கௌண்டிங் பேக்ரவுண்ட் இருக்குது, ஆனால் டேலி படிக்கலை, எனக்கு எதனா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேலை தேடுற பல இளைஞர்களுக்கு இந்த சீரியஸ் கண்டிப்பாக பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் வேலை சேர போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் என்ட்ரி போடுறது எப்படி, அதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் BUSYWIN அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கம்பெனின்னு இருக்குது. ஓப்பன் கம்பெனி அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு 4-5 கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் கம்பெனி கொடுத்து அதில் எந்த கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ க்ரியேட் கம்பெனி இதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். க்ரியேட் கம்பெனின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த பாக்ஸில் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் அண்ட் ஹெல்ப் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி எப்படி ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணலான்ற ஒரு டுட்டோரியலில் யூடியூப்பில் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம வீடியோவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா க்ரியேட் கம்பெனி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போய் நிற்கும். இப்போ நீங்கள் அந்த கம்பெனியை க்ரியேட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து ABC ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியை ட்ரைனிங்காக க்ரியேட் பண்ணுறேன். பிரிண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிச்சு. ஷார்ட் நேம் வேணுனாலும் ABC ப்ரைவேட் லிமிடெட், அதுக்கு எதனா ஷார்ட் வைக்கிறனா வச்சுக்கலாம். நான் எதுவும் வைக்க போகிறது இல்லை. கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு. இப்போது ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் எந்த வருஷத்துலேருந்து ஃபினான்ஷியல் இயர் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் 1/4/2020 அதை நம்ம போட்டோம். அதேமாதிரி புக்ஸ்லாம் எந்த டேட்லேருந்து நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 1/4 நமக்கு இந்தியாவில் தொடங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கம்பெனியை 1/10 தான் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னே எந்த ட்ரான்சாக்ஷனும் யாரும் தெரியாமல் கூட நீ என்டர் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1/10/2020 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 1/4 இருக்கலாம். நான் இப்போ இங்கே 1/10 இருக்கட்டும், ஏன்னா 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் தான் என்ட்ரியே போட போகிறேன். அட்ரஸ் உங்களுக்கு என்ன அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்கள் கம்பெனியோட அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். சின் நம்பர், ஐடி பேன் நம்பர், வார்டு, டெலிஃபோன் நம்பர், ஃபேக்ஸு, இமெயில், info@abc private limited.com அப்படின்றத நான் மெயில் ஐடியாக கொடுத்துக்கிறேன். ஸோ கரன்சி சிம்பிள் ரூபீஸ் தான் நம்மளுது. கரன்சி ஸ்ட்ரிங் வந்து ரூபீஸ் தான். கரன்சி ஸ்டப் ஸ்ட்ரிங் வந்து பைசா. கரன்சி ஃபார்மெட் ரூபி ஃபார்மெடியன், அதோட கரன்சி சிம்பிள் இது கேரக்டர். ஓகேங்களா. ஜிஎஸ்டி வேட் இருந்தால் எஸ்ஸு, எனேபிள் கிளாஸ் நோ. ஸோ ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்குது அப்படின்னா 33 அந்த சம்திங் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர்னால் ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரி பண்ணிங்க. ரெகுலர், டிஃபால்ட் டேக்ஸ் ரேட் 1, டிஃபால்ட் டேக்ஸ் ரேட் 2, இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்குது. டிஃபால்ட்டாக என்ன டேக்ஸ் ரேட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, சேல் பண்ண போகிறீங்கன்றது தெரிஞ்சால் நீங்கள் இதை கொடுக்கலாம், இல்லைனா 0னே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா காப்பி மாஸ்டர் கான்ஃபிகரேஷன் அண்ட் யூசர் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கம்பெனி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்மளால் இப்போ பயன்படுத்த முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட எந்த கம்பெனியும் க்ரியேட் பண்ணி இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த 2 ஆப்ஷனையும் நம்மளால் பயன்படுத்த முடியாது. காப்பி மாஸ்டர் அண்ட் கான்ஃபிங், காப்பி மாஸ்டர் கான்ஃபிங் அண்ட் யூசர், இது ரெண்டுமே நம்மளால் பயன்படுத்த முடியாது. இதை எப்படி பயன்படுத்தலான்றது ஃப்யூச்சரில் அடுத்த கம்பெனியை க்ரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க. சேவ் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்கும். ஆமாம் எஸ் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு சேவ் ஆகும். சேவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கம்பெனி க்ரியேட் ஆகிடும். கங்க்ராச்சுலேஷன், கம்பெனி ஹேஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இன் த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் யூ வில் பி ப்ரொமோட்டட் டு கிரியேட் த சூப்பர் யூசர் ஃபார் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு சூப்பர் யூசரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுனால ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்றதை ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் யூசர் நேமே க்ரியேட் பண்ணிங்க. நான் வந்து அட்மின் அப்படின்றதையும் பாஸ்வேர்டு வந்து 1001 அப்படின்றத நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ 2 வாட்டி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு சூப்பர் யூசர் க்ரியேட் ஆகிடும். ஸோ சூப்பர் யூசரும் க்ரியேட் ஆகி முடித்த உடனே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.